கடந்த காலத்துக்கான விசாரணை, நிகழ்காலத்துக்கான தொடர்ச்சி மற்றும் எதிர்காலத்துக்கான வலுப்படுத்தல் என 3 நிலைகளிலுமாக அரசின் தொடர் செயற்பாடுகள் மீதும் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. இன்று விவாதிக்கப்படும் இவ்விணையவழி குற்றம் காலாவதியான மென்பொருள், பலவீனமான உள்ளக கட்டுப்பாடுகள், தெளிவற்ற பொறுப்பு பகிர்வு, உரிய மேற்பார்வையின்மை மற்றும் நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பின்மை என்பவற்றின் கூட்டு விளைவால் ஏற்பட்டு நாட்டுக்கு இப்பாரிய பொது நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளது. அரசாங்க நிதி பற்றிய குழுவின் 2026/7/10 அறிக்கையும் இதனை சுட்டிக்காட்டுகின்றது. பல காரணி அடையாள உறுதிப்படுத்தலின்மை, வலுவான கடவுச்சொல் பயன்பாடு இன்மை, இவற்றோடு ஊழியர்களுக்கு இடையே வரையறுக்கப்பட்ட பொறுப்புகள் மற்றும் கடமைகள் இல்லாத காரணத்தால் பொறுப்புக்கூறல் தோல்விகளும் செயல்பாட்டு திறனின்மை என்பனவும் இனங்காணப்பட்டிருப்பதாக 2004 டிசம்பரில் இலங்கை அவசர தயார் நிலை குழுவுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேற்படி குறைபாடுகள் 2026 ஜனவரி மற்றும் ஏப்ரல் மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட மீளாய்வுகளின் போதும் சீர் செய்யப்படாது தொடர்ந்திருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்னரே இவ்வாறான முறைமைகளில் உள்ள பலவீன நிலைகளை எடுத்துரைத்தும் அவற்றுக்கான தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள இயலாத உயிரோட்டமற்ற விழிப்புணர்வற்ற நிர்வாக நடைமுறையே இணையவழி குற்றத்துக்கு வழிவகுத்துள்ளது. அரச நிறுவனங்களுக்கு இணைய பாதுகாப்பு ஆலோசனைகளை வழங்குவது மாத்திரம் SLCERT அமைப்பின் கடமையாக இருக்கக்கூடாது. அதன் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா என்பதை கண்காணிக்கவும், அவற்றை பின்பற்றாத நிறுவனங்களிடம் விளக்கங்கோரவும், அவசர பாதுகாப்பு நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தவும் தேவையான சட்ட மற்றும் நிர்வாக அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும். நிதியமைச்சு மட்டுமல்ல, இலங்கையில் உள்ள பல அரச நிறுவன கட்டமைப்புகளிலும் இன்றளவிலும் காலாவதியான மென்பொருள்களும் பாதுகாப்பு புதுப்பிப்புகளை பெறாத கணனி முறைமைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. இவை தொடர்பான துல்லியமான தரவுகளை பெறும் வகையில் தீவளாவிய கணக்காய்வு தேவைப்படுகின்றது. மேலும் அவ்வையான மென்பொருள்களை புதுப்பிப்பதற்கும் மென்பொருள் மற்றும் இணைய பாதுகாப்பு குறைபாடுகளை உரிய காலத்தில் அறிவிக்கவும், சுயாதீனமாக பாதுகாப்பு பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கும் நியம தேசிய பொறிமுறை ஒன்று வகுக்கப்பட வேண்டும். குறிப்பாக அரச நிறுவனங்களின் கணக்கு கிளைகள், சம்பள பிரிவுகள், வருமான சேகரிப்பு முறைமைகள், கொடுப்பனவு பிரிவுகள், வங்கி விவரங்கள் மற்றும் பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களை நிர்வகிக்கும் முறைமைகள் தொடர்பாக கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டிய தேவை உள்ளது. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்று விவாதிக்கப்படும் இந்த பிரச்சினை அரச நிறுவனங்களின் உள்ளக மற்றும் வெளியக பரிவர்த்தனைகளுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டதன்று. மாறாக இவ்வாறான இணையவழி முறைகேடுகளால் பொதுமக்களும் பாதிக்கப்படுகின்றனர். அரச மற்றும் பிரபல நிறுவனங்களைப் போல தம்மை காண்பிக்கும் போலி இணையதளங்கள், போலி மின்னஞ்சல்கள், குறுஞ்செய்திகள் மற்றும் வங்கிக் கணக்கு மாற்ற அறிவிப்புகள் ஊடாக பொதுமக்களும் நாளாந்தம் பெருமளவு பணத்தை இழக்கின்றனர். இவை தொடர்பாக எச்சரிக்கைகளை SLCERT அவ்வப்போது வெளியிட்டாலும் இவ்வாறான பண மோசடிகள் இணைய வழியிலும் ஏனைய தொலைத்தொடர்பு வழிகளிலும் நடைபெற்ற வண்ணமே உள்ளன. எனவே இவ்வாறான எச்சரிக்கைகள் பொதுமக்களை விரைவாக சென்றடைய வேண்டும். முறையான தகவல் பரிமாற்ற கட்டமைப்பு ஊடாக வங்கிகள், தொலைத்தொடர்பு நிறுவனங்கள், பிரதேச செயலகங்கள் உள்ளிட்ட மக்களுடன் நேரடியாக தொடர்புறும் நிறுவன கட்டமைப்புகள் ஒருங்கிணைந்த வகையில் செயல்படும் போது இவ்வாறான மோசடிகளில் மக்கள் பாதிக்கப்படுவதை இயன்ற அளவு இழிவளவாக்கிக் கொள்ள உதவும். கௌரவ சபாநாயகர் பிரதி சபாநாயகர் அவர்களே, இச்சம்பவத்தில் போலி விலைப்பட்டியல்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலிய நிறுவனத்தின் உண்மையான மின்னஞ்சல் முகவரியை ஒத்த போலி முகவரிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. புதிய வங்கிக் கணக்கு விவரங்கள் அனுப்பப்பட்ட போதும்
அவை கடன் உடன்படிக்கையில் உள்ள விவரங்களுடன் முறையாக ஒப்பிட்டு சரிபார்க்கப்படவில்லை. அடுக்கு நிலைகளில் எச்சரிக்கைகள் ஏற்படுத்தப்பட்ட போதும் அவை உயர்மட்ட அலுவலர்களிடம் தீவிரமாக எடுத்துச் செல்லப்படவில்லை. பொதுக்கடன் முகாமைத்துவ அலுவலகத்துக்கு பொறுப்புகள் மாற்றப்பட்ட 18 மாத நிலை மாறு காலத்துக்கான விரிவான வழிகாட்டல், முன்கூட்டிய புரிந்துணர்வு உடன்படிக்கை மற்றும் செயல்திறன் குறிகாட்டிகள் தயாரிக்கப்படவில்லை. மத்திய வங்கிக்கும் நிதியமைச்சுக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை கூட நிலை மாறு காலத்தின் இறுதி கட்டத்திலேயே 2026 மார்ச் மாதத்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளது. நிதியமைச்சு ஒரு நிறுவனத்தை சுட்டிக்காட்டுவதும் மத்திய வங்கி மற்றொரு நிறுவனத்தை சுட்டிக்காட்டுவதும் அரசின் பொறுப்பு கூறல் அல்ல. இவ்வரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற இணையவழி குற்றத்துக்கான அரசியல் மற்றும் நிர்வாக பொறுப்பு கூறலை ஏற்க வேண்டும். இன்று விவாதிக்கப்படும் இவ்விணையவழி குற்றமும் இதனுடன் தொடர்புடையதாக காணப்படும் இன்னமும் வெளிவராதுள்ள ஏனைய இணையவழி குற்றங்கள் ஊடாகவும் அரசுக்கு ஏற்பட்டுள்ள பொது நிதி இழப்புக்கான விசாரணைகளை அரசியல் மற்றும் நிர்வாக தலையீடுகளின்றி சுயாதீனமாகவும் வெளிப்பட தன்மையோடும் முன்னெடுக்க வேண்டும். அதற்கு அமைவாக குற்றவியல் விசாரணைகளின் அடிப்படையில் பொறுப்பாளர்களாக கண்டறியப்படுபவர்களுக்கு அவர்களின் பதவி நிலையை பொருட்படுத்தாது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த பொது நிதி இழப்பு மக்களின் வாழ்க்கை செலவின் மீதோ அல்லது அவர்கள் மீது விதிக்கப்படும் மேலதிக வரிகளின் மீதோ மடை மாற்றப்படக்கூடாது. விசாரணை முடிவில் பொறுப்பாளர்களாக கண்டறியப்படுபவர்களிடமிருந்து நிதி ஒழுங்கு 105 உள்ளிட்ட பொருத்தமான நிதி ஒழுங்கு விதி 105 உள்ளிட்ட பொருத்தமான சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய ஏற்பட்ட இழப்பை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளிநாட்டு கடன் மீளச் செலுத்துதல் நடவடிக்கைகள், பல காரணி அடையாள உறுதிப்படுத்தல், சரிபார்க்கப்பட்ட உத்தியோகபூர்வ தொடர்பு வழிகள் மற்றும் பல நிலை கொடுப்பனவு அனுமதி ஆகியவற்றின் கீழ் முன்னெடுக்கப்பட வேண்டும். இணையவழி குற்றம் வெளிப்படுத்தியுள்ள எச்சரிக்கையை இறுதி வாய்ப்பாக கொண்டு அரசின் உள்ளக மற்றும் வெளியக தகவல் மற்றும் நிதி பரிமாற்றங்களுக்கு தேவையான இலத்திரனியல் உட்கட்டமைப்பு, இணைய பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பொறிமுறைகள் உடனடியாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் என இப்பேரவை கேட்டுக்கொள்வதோடு இன்னும் ஒரு முக்கிய விடயம். பிரதி சபாநாயகர் அவர்களே, யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி நேற்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வுகளில் இதுவரை மொத்தம் 483 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 481 மனித எலும்புக்கூடுகள் இதுவரை முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் ஒப்புதலுடன் அவர்களின் மரபணுக்களை சேகரித்து அவற்றை பன்னாட்டு மேற்பார்வையுடன் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மனித புதைகுழி விடயத்தில் அடையாளம் காணப்பட்ட இரும்பு தொகுதிகளை நிலத்திலிருந்து அகழ்ந்தெடுப்பது என்பது முதல் கட்ட செயல்பாடாகும். அதன் பிற்பாடு இணையவழி குற்றம் வெளிப்படுத்தியுள்ள எச்சரிக்கையை இறுதி வாய்ப்பாக கொண்டு அரசின் உள்ளக மற்றும் வெளியக தகவல் மற்றும் நிதி பரிமாற்றங்களுக்கு தேவையான இலத்திரனியல் உட்கட்டமைப்பு, இணைய பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பொறிமுறைகள் உடனடியாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் என இப்பேரவை கேட்டுக்கொள்வதோடு இன்னும் ஒரு முக்கிய விடயம். பிரதி சபாநாயகர் அவர்களே, யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி நேற்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வுகளில் இதுவரை மொத்தம் 483 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 481 மனித எலும்புக்கூடுகள் இதுவரை முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் ஒப்புதலுடன் அவர்களின்
மரபணுக்களை சேகரித்து அவற்றை பன்னாட்டு மேற்பார்வையுடன் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மனித புதைகுழி விடயத்தில் அடையாளம் காணப்பட்ட இரும்பு தொகுதிகளை நிலத்திலிருந்து அகழ்ந்தெடுப்பது என்பது முதல் கட்ட செயல்பாடாகும். அதன் பிற்பாடு இன்பு மாதிரிகளை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்வது இரண்டாவது நடவடிக்கையாகும். அதனைத் தொடர்ந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட இன்பு தொகுதிகளின் கால எல்லை தொடர்பில் தொல்லியல் திணைக்களம் அறிவியல் அறிக்கை ஒன்றினை சமர்ப்பிப்பார்கள். மூன்றாவது கட்டமாகவே காணாமல் போன உறவுகள் தொடர்பான தேடுதல் விவகாரங்கள் ஆரம்பமாகும். யாராவது தங்களுடைய உறவினர்கள் குறிப்பிட்ட காலத்தில் காணாமல் போனதாகவோ அல்லது கைது செய்யப்பட்டவின் இருப்பிடம் தெரியவில்லை என்றோ முறைப்பாடு வழங்கியிருந்தால் தொல்லியல் திணைக்களம் கணித்துள்ள காலப்பகுதியோடு அந்த தரவுகளை ஒப்பிட்டு பாதிக்கப்பட்ட உறவுகளின் மரபணு மாதிரிகளை ஆய்வு செய்ய வேண்டிய சட்ட தேவைப்பாடு உள்ளது. ஆனால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் மரபணுக்களை சேகரித்து அதனை பாதுகாக்கும் காப்பகம் எதுவும் இதுவரை உருவாக்கப்படாத நிலையே காணப்படுகின்றது. முடியுது. எனவே காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் மரபணுக்களை அவர்களின் ஒப்புதலுடன் சேகரித்து அவற்றை பன்னாட்டு மேற்பார்வையுடன் பாதுகாக்கின்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். மனித புதைகுழி அகழ்வாய்வுகளில் பங்கேற்கின்ற சட்டத்தரணிகளில் ஒருவரான ரனிதா ஞானராசா அவர்களும் அண்மையில் இது தொடர்பில் வலியுறுத்தி இருக்கின்றார். எனவே இது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என தங்களிடம் கோரிக்கை வைக்கின்றேன்.